ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 12,256 வேகன்சிஸோட இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது வந்திருக்கு. நமக்கு இப்போல இருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 75 டேஸ் கிடைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. இந்த 75 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த 75 டேஸில் எதெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நீங்கள் கட்டாயம் ரிவைஸ் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் படிச்சிருக்கணும், எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸாம்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு இருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தையும் இந்த 75 டேஸ் ப்ராப்பராக ஒரு பிளானாக நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணாலும் சரி, மார்க் டெஸ்ட்டில் ஜென்ரல் நாலேஜில் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிச்சிட்டேன், இப்போலேருந்து நான் 75 டேஸ் ரொம்ப சீரியஸாக படிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த 75 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல இந்த 75 டேஸ் பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா இந்த 75 டேஸில் உங்களால் டியர் 1ங்கிறது குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? இந்த 75 டேஸ் பிளான் பார்க்குறது முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்டு வீடியோ, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ, இந்த 2 வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க சீக்கிரமாக பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டேட்டுங்கிறது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது ஜூன் 22. ஆனால் ஜூன் 22 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ஸில் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மே முடிகிறதுக்குள்ளேயாவது இல்லைனா ஜூனோடைய ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்னு சொல்கிறவங்க வருத்தப்படாதீங்க. இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஓபிசி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. 1 வீக்குள்ளே அதெல்லாமே வந்துடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறதை தள்ளிட்டே போயிட்டு இருந்தீங்க, ஓபிசி அப்ளை பண்ணுறது இதெல்லாமே தள்ளிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை நினச்சா ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 2 வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சிஜிஎல் எக்ஸாமோடைய 26க்கும் எஸ்எஸ்சியோட மற்ற எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா நம்மளோட பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. சிஜிஎல் 15ங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸில் உங்களுக்கு எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுடைய சிலபஸும் கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களோட எக்ஸாமோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சேர்த்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வாரீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான், ரிவிஷன் பிளான், ப்ராக்டிஸ் பிளான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த கிளாஸஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் பேசிக் லெவலில் டீச் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ், டைப் வைஸ் டீச் பண்ணியிருப்போம். எல்லா கான்செப்ட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இன்க்ளூடடு, ஸ்மார்ட் அப்ரோச், ஈஸியாக சால்வ் பண்ணுற ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம கொடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்படி தான் ஸ்ட்ரக்சராக இருக்கும் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ என் ஆஃபர் யூஸ் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளானுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 75 நாள் நம்ம போட்டிருக்கோம். டெய்லி 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ணிக்கிட முடியும். இங்கிலீஷ்க்கு ஒரு 2 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம், ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரம், ரீசனிங்க்குன்னு ஒரு 1/2 மணி நேரம். ஸோ இப்போ பெரும்பாலும் நம்ம ரிவிஷன் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் நான் தரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. இதுக்கு தான் நமக்கு டைம். இதுக்கு 6 மணி நேரம் போதும். ஆனால் சிலர் நிச்சயமாக சில டாபிக் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் அந்த 6 மணி நேரம் தவிர்த்து மிச்ச நேரம் இருக்கும்ல, அந்த சமயங்களில் நீங்கள் முடிச்சு வைக்காத இருக்கக்கூடிய டாபிக்ஸை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 75 நாள் தான் இருக்குது. இந்த 75 நாளோட ஷெடியூலும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மே 25லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டெய்லி காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த டெய்லி ஸ்டடி பிளான் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணணும். அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானை அன்னைக்கே நீங்கள் முடிச்சிருங்க. அதை சேர்த்து வச்சு அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அது ரொம்பவே பேர்டனாக மாறிடும். ஓகேவா? அன்னைக்கு முடிச்சிட்டிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ தட் உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதை நீங்கள் இமீடியட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். எதையுமே தள்ளி போடாதீங்க. ஓகேவா? இந்த 75 டேஸ் பிளானை நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை அன்னைக்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். பேசிக்காக என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட ரூல்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு 3300 வொக்காபுலரிஸை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இது அந்த 3300ங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடியது. அதை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டெய்லி ஒரு இங்கிலீஷ் எடிட்டோரியல் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அது டெய்லி நீங்கள் ரீட் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா கொஷின் சால்விங் இருக்கும். அதையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏன்னா இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்தது சிஜிஎல் செலெக்ஷன் போஸ்ட் ஸ்டெனோ 2025 எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம்ஸினுடைய கொஷின் பேப்பர்ஸை சாப்டர் வைஸ் நான் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். எரர் ஸ்பாட்டிங்,
சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் புக்லேருந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை நீங்கள் டெய்லி அன்னன்னைக்கே முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா சிஜிஎல் 2025 Tier 1 கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஒரு ஷிஃப்ட்னு சால்வ் பண்ணுவோம். இதை தான் இங்கிலீஷ் நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் ப்ராப்பராக டெய்லி கொடுக்கறத பண்ணாலே இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் செலெக்ஷன் போஸ்ட் 2025 எக்ஸாம், இந்த 2 எக்ஸாமோட கொஸ்டின்ஸை சாப்டர் வைஸ் நான் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டார்கெட் தருவேன். ப்ரீவியஸ் இயர் புக்ஸோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை டெய்லி சால்வ் பண்ணணும். ஸோ மினிமம் அந்த டாபிக்ஸில் 100 கொஸ்டின் தான் இருக்கும். டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே லேட்டஸ்ட் எக்ஸாமோட கொஸ்டின் தான் நான் சால்வ் பண்ண தரேங்கிறதுனால அவங்க தான் இப்போவும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒன்ஸ் இதை நம்ம சாப்டர் வைஸ் முடிச்சதுக்கப்புறமா சிஜிஎல் 2025 சிஹெச்எஸ் 2025 Tier 1 கொஸ்டின் பேப்பர் டெய்லி 2 ஷிஃப்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்பவே கம்ப்ளீட்டாக நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்கள் இது முன்னாடி டிஃபிகல்ட்டாக நீங்கள் பார்க்காத டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் இந்த கம்ப்ளீட் 75 நாளில் ப்ராக்டிஸ் மூலமாகவே கற்றுப்பீங்க. இது எல்லாம் உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். 75 நாள் நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரீசனிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. இருந்தாலும் டெய்லி காலையில் ஒரு 2 ஷிஃப்ட் ரீசனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி நான் டார்கெட் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த பேப்பர் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிபிஓ 2025 கொஸ்டின் பேப்பர் தான். 2025 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணால் போதுமா? அதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ டைம் இருக்குது. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மற்ற சாப்டர்ஸ்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால இதை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் ரீசனிங் பேப்பர் 44 ஷிஃப்ட்டோ 45 ஷிஃப்ட்டோ, சிபிஓ அதே லெவலுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஷிஃப்ட் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. 100 ஷிஃப்ட் பேப்பர் சால்வ் பண்ணுறதே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் நீங்கள் இதில் பார்த்துருவீங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு தாரேன். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் படிக்கிறதுக்கான டார்கெட்டாக ப்ரொவைட் பண்ணுவேன். இது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் கொடுக்குறத படிங்க. ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். நம்மளோட பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா Tier 1 கட் ஆஃபை 100% குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் டெய்லி ஷெடியூலு, அதுக்கப்புறமா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோடைய குயிக் ரிவிஷன் நோட்ஸு அதெல்லாம் நான் இதில் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளோட நோட்ஸு, இல்லைனா ஆஃப்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ண நோட்ஸு புக்ஸு, இல்லைனா இன்னொரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க கொடுத்த நோட்ஸு, இதை தான் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க. நான் ஜென்ரல் அவேர்னஸில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்னு நேம் மென்ஷன் பண்ணுவேன் ஷெடியூலில். அந்த டாபிக்ஸை நீங்கள் ஆல்ரெடி முடிச்ச சோர்ஸ்லேருந்து தான் படிக்கணும். புதுசாக ஒரு சோர்ஸ்லேருந்து தயவு செஞ்சு படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் யார்கிட்ட படிச்சிருக்கீங்களோ அவங்க ஒரு நோட்ஸ் ப்ராப்பராக தந்திருப்பாங்க. ஆஃப்லைன் கோச்சிங்னா புக்கு கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் கோச்சிங்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் நீங்கள் முதல்ல படிச்சிங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் பிஓக்யூஸ் நான் தர புக்கில் இருந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது போதும். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் புக் ஆப் இல்லாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டெஸ்ட் புக் ஆப்பில் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கட்டாயம் டெஸ்ட் புக் ஆப் தேவை. அடுத்தது பினாக்கிளோடைய லேட்டஸ்ட் எடிஷன் 8th எடிஷன் அந்த புக் வச்சிருக்கவங்க ஓகே, இல்லை இந்த ஓல்டு எடிஷன் தான் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. நான் 8th எடிஷனுடைய பிடிஎஃப்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது கன்சிஸ்டண்டாக இருக்கும். இந்த 25 நாள் ரொம்ப டிசிப்ளினாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இடையில கிவ் அப் பண்ணிடக்கூடாது, இடையில விட்டுறக்கூடாது. கம்ப்ளீட்டாக இந்த 75 நாள் சீரியஸாக இருந்தீங்கன்னா Tier 1 நிச்சயம் குவாலிஃபை பண்ணிடலாம். Tier 1 நல்லா குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 2.5 மாதம் டைம் கிடைக்கும். Tier 1 ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடலாம். டிசம்பரில் எக்ஸாம் எழுதியாச்சுன்னா மார்ச் 2027 நீங்கள் ஒரு ஜாப் கையில் இருக்கும். எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற அந்த ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாம் அடுத்தடுத்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்த 75 நாள் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். டாப்பர் எப்படி படிப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். ஏன்னா இந்த 75 நாள் நம்ம ரிவிஷன் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் இப்படி தான் இருக்க போகுது. மே 25 ஆரம்பித்து ஆகஸ்ட் 8 வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நமக்கு சிஜிஎல் எக்ஸாமுங்கிறது ஆகஸ்ட் 2nd வீக்கில் ஷெடியூல் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு ஒரு 10 வாரம் ஒரு 5 நாள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி ஒவ்வொரு வாரமும் என்ன முடிக்க போகிறோன்றதை நான் இதை கொடுத்துருக்கேன். இதுதான் பிளான். இதை தான் டெய்லி என்ன பண்ணணுன்றதை டெய்லி பிளானாகவும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீசனிங் 1/2 மணி நேரம். ஓகேவா? அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிபிஓட 2025 Tier 1 கொஸ்டின் டெய்லி 2 சால்வ் பண்ணணும். நான் நம்ம ஷெடியூல்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ ரீசனிங்னு போட்டு இன்றைக்கி எந்த பேப்பர் சால்வ் பண்ணணுன்ற நேம் மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த பேப்பர்ஸை நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரீசனிங்க்கு பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. டெய்லி 30 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு
15 மினிட் தான் எக்ஸாமில் டைம் தராங்க. ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் வெரைட்டி பார்ப்பீங்க. ஸோ தட் இது உங்களுக்கு நிறைய லாஜிக்ஸை பார்க்க உங்களால் கொஸ்டின் இன்னும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம டெய்லி 2 ஷிஃப்ட் சால்வ் பண்ணுறோம். அதாவது டெய்லி 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். கரெக்டாக 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ ஒரு சில டாப்பிக் நீங்கள் வீக்காக இருப்பீங்களா, அதில் நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க, மிஸ்டேக் பண்ணுவீங்க, இல்லை அன்அட்டெம்ப்டாக விடுவீங்கல்ல. அதோட சொல்யூஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறமா அந்த வீக் ஏரியா எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன்னா டெய்லி 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். ஒரு வீக் ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 கொஸ்டின் கேட்குறாங்களா, அப்போ ஒரு வாரத்துக்கு 14 கொஸ்டின் ஆச்சு. 2 வாரத்துக்குங்கிறப்ப 28 கொஸ்டின் ஆச்சு. அந்த வீக் ஏரியா டாப்பிக்லேருந்து 28 டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி வெரைட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டாக முடிக்கிறப்போ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து அதையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது திரும்ப மிஸ்டேக் ஆகாது. ஸோ ஆரம்பத்தில் வீக்காக இருந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங் ஆகி நம்ம ரீசனிங்கில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரீசனிங்க்கு இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பாதியிலேயே இதை பண்ணலன்ட்டு நிறைய விட்டுட்டு போங்க. யார் கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டண்டாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, டிசிப்ளினாக இருக்கவங்க ரொம்ப கம்மி. அந்த ரொம்ப கம்மி பீப்புள் தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பெரிய விஷயன்றது கிடையாது. இந்த சின்ன விஷயங்களை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோட பண்ணுறவங்க தான் கிளியர் பண்ண முடியும். இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், டைம் விண்டோ இந்த டாபிக்ஸோட எடிக்வட்டி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது எதில் சால்வ் பண்ணுவோம்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த புக்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பினாக்களோட 8th எடிஷன். ஸோ இதில் நான் பர்சன்டேஜ்னு இன்னைக்கு டார்கெட் கொடுத்துட்டேன்னா பர்சன்டேஜ், சிஜிஎல் கொஸ்டின், செலக்ஷன் போஸ்ட் கொஸ்டின் ரெண்டும் சேர்த்திங்கன்னா 84 கொஸ்டின் இருக்குது. இந்த 84 கொஸ்டின் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 84 கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இது பேஸ் பண்ணி தான் அப்கமிங் இயர்ஸ்லேயே நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. 84 கொஸ்டின்ங்கிறப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் இதிலே கேட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின்ங்கிறதுனால இதை சால்வ் பண்ணால் போதும். அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது. கரெக்டாக 500 கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம சால்வ் பண்ணி இப்போ டைம் இல்லை. ஆனால் நம்மளால 100 கொஸ்டின் ஒரு சாப்டரில் பெரும்பாலும் சால்வ் பண்ணிடணும். அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்த நாள் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இங்கே ஒரு 38 கொஸ்டின், இங்கே ஒரு 38 கொஸ்டின் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 கொஸ்டின்ங்கிறது இருக்குது. இந்த 76 கொஸ்டின் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிடுறோம். அடுத்து நான் டிஸ்கவுண்ட்னு சொல்கிறேன்னா டிஸ்கவுண்ட்டில் சிஜிஎல் 57 கொஸ்டின், செலக்ஷன் போஸ்ட்டில் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய டார்கெட், நான் ஒரு வாரத்துக்கு 4 சாப்டர் தான் எடுத்திருக்கேன். ஏன் 4 சாப்டர்னா நிச்சயம் தெரியும் உங்களில் நிறைய பேரால் ஒரு நாளைக்கு 80 கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியாது. அடுத்த நாள் கொஞ்சம் பேலன்ஸ் வைப்பீங்க. அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் அந்த டைமும் தந்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு 7 நாள், சண்டேவை விட்டுருங்க, சண்டே ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணும், மிச்சம் 2 நாள் இருக்கா, அந்த 2 நாள் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். இன்னைக்கு இந்த ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அது நம்ம சால்வ் பண்ணுறப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்மளுக்கு மிஸ்டேக்கே வரக்கூடாது. ஏன்னா இதை அந்த வாரம் சால்வ் பண்ணி பார்த்தனால அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு நாள் நான் ஃப்ரீ தருவேன். அந்த சமயத்தில் இதில் நீங்கள் ஏதாவது நான் கொடுத்த டார்கெட்டில் முடிக்காமல் வச்சிருப்பீங்க தெரியுமா? இப்போ 57 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க டிஸ்கவுண்ட்டில் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணனா அதை அடுத்த நாள் சால்வ் பண்ணிடணும். அந்த ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர சமயத்தில் அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் இதை பண்ணுங்க, அதை போதும். அடுத்த வீக் 2ல் பார்ட்னர்ஷிப், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர், சிம்பிளிஃபிகேஷன் இந்த டாபிக்ஸ்க்கு நான் டார்கெட் தருவேன். இதில் சிம்பிளிஃபிகேஷன் பெரிய மேட்டர் கிடையாது, பார்ட்னர்ஷிப் பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மேக்ஸில் யாராவது ஏதாவது டாபிக் முடிக்காமல் வச்சிருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒன் ஷாட் சீரீஸ்னு ஒன்று நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் NTPC எக்ஸாம்க்காக. அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா அதில் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் வீடியோ இருக்கும். அதை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துருங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸோட SSC எக்ஸாம், சிஜிஎல் எக்ஸாம், CHSL எல்லா எக்ஸாமோடைய மேக்ஸ் சிலபஸ் அதுலேயே கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ டாபிக் ஏதாவது கவர் பண்ணாமல் இருக்காங்க அதுலேருந்து கவர் பண்ணிவிடுங்க. வீக் 3ல் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், மிக்சர், அல்ஜிப்ரா டாபிக் இந்த 3 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரேஷியோ, மிக்சர் பெரிய மேட்டர் கிடையாது. அல்ஜிப்ராவில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அதுக்கு நமக்கு அந்த வாரத்தில் 3 டாபிக் தான் பார்க்க போகிறோம். வீக் 4ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும். வீக் 5ல் ஜாமெட்ரி மட்டும். ஜாமெட்ரியில் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதனால தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஜாமெட்ரி மட்டுமே வச்சுருக்கேன். குறைஞ்சது இந்த வாரத்தில் ஒரு 300 ஜாமெட்ரி கொஸ்டினாவது நம்ம சால்வ் பண்ணி பார்த்துறோம். அதுதான் நம்மளுடைய டார்கெட். இங்கே பாருங்கள், ஜாமெட்ரியில் சிஜிஎல் 168 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செலக்ஷன் போஸ்ட்டில் 61 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரைமரி இதை நம்ம சால்வ் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறமா வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் ஒன்று இருக்கும், இதையும் நம்ம சேர்த்தே சால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதனால தான் நான் ஒரு வாரத்துக்கு ஜாமெட்ரி மட்டுமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அல்ஜிப்ரா பாருங்கள், அல்ஜிப்ராவில் நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை. இதில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும், இதுவும் சால்வ் பண்ணணும், இது 74 கொஸ்டினும் சால்வ் பண்ணணும். இந்த 74 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ எல்லாமே சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதனால தான் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
வீக் 6ல மென்சுரேஷன் டிவிசிபிலிட்டி மட்டும்தான். வீக் 7ல குவாட்ரேச்சர் ஜியோமெட்ரி, நம்பர்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம் இந்த டாபிக். ஸோ 7 வாரத்தோட முடிவில் கம்ப்ளீட்டாக மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. எல்லா சாப்டரும் சால்வ் பண்ணிவிட்டே இருப்பீங்க. அண்ட் இப்போ சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் வாரத்தில் ஒரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறோமா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 2 ஷிஃப்ட் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரத்துக்கு. அதுவும் நான் பிளான் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 7 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் 8வது வாரம், 9வது வாரம், 10வது வாரம் இந்த 3 வாரமும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 2 ஷிஃப்ட் மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதுதான் நம்ம பிளானாக இருக்க போகுது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம கிராமர் ரிவிஷனை முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளாக் புக் வச்சிருக்கீங்கன்னா அதில் ஒரு ரிப்பீட்டட் ஒகாப்ஸ்னு நான் சில டார்கெட் தருவேன். அதுதான் படிக்கணும். இந்த பிளாக் புக் இல்லைன்னு சொல்கிறவங்க நம்மளோட ஆப்ல ஒகாபு கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் உங்களுக்கு ஒரு 31 வீடியோ டீச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட நோட்ஸை படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அது நான் ரிப்பீட்டட் ஒகாப்ஸ் தான் நான் அதில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் பிளாக் புக்கும் இல்லை, நான் இந்த கிளாஸில் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணலை, நான் வேற சோர்ஸ்லேருந்து படிச்சிருக்கேன். ஓகே, அந்த சோர்ஸில் உள்ள ஒகாப்ஸை நான் ஒரு டெய்லி ஒரு டார்கெட் மாதிரி தருவேன். அந்த டார்கெட்டை அந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சுக்கணும். புதுசாக எதையுமே நம்ம புது சோர்ஸ் புது புக் வாங்கி படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் மெயின். ஓகேவா? அடுத்தது டெய்லி நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் தருவேன். நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி காலையில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்கள் டெய்லி ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும்னா, முதல்ல பேஜ் நம்பர் 2க்கு போயிடணும். அதில் இந்த பேஜ் நம்பர் 1ல கொடுத்துருக்கூடிய பேசேஜோடைய ஒகாப்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒகாப்ஸை மனப்பாடம் பண்ணக்கூடாது, நோட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த வேர்டு என்ன, அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஒகாப்ஸை நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேசேஜை ரீட் பண்ணணும். இதை டெய்லி 75 நாளுமே பண்ணணும், சண்டேவை மட்டும் விட்டுட்டு. இப்படி பண்ணுறப்போ உங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கிராமரில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஆர்சி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 15 நிமிஷம் தான் எக்ஸாம் இங்கிலீஷ் செக்ஷனில். அதில் ஆர்சி கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் 3 நிமிஷத்துக்கு மேலாம் எடுக்கிறீங்க. இந்த இங்கிலீஷ் டெய்லி ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் வர உங்களால் அந்த இங்கிலீஷ் ரீடிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ தட் உங்களால் அந்த ஆர்சி கொஸ்டின்ஸை குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கும் பிக்யூஆர்எஸ் கொஸ்டின்ஸை குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த டெய்லி ரீடிங் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால டெய்லி இதை ரீட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒகாப் ரீட் பண்ணும். இந்த ஒகாப்லேருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்களா? 100% கேட்பாங்க. அனிஹிலேஷன்னா என்ன, இந்த டிட்ராக்ட்னா என்ன, எராடிகேட்னா என்ன, அக்கௌண்ட் ஃபார்னா என்ன, ஃப்ரேசல் வெர்பு தான். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர் கொஸ்டின்லாம் இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கேஸ்ட் எவேனா என்ன, ஃப்ரேஸ் இதோட மீனிங் என்ன. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெய்லி இதை 75 நாள்னா சண்டேவை மட்டும் விட்டுருங்க. குறைஞ்சது 60 PDF படிப்பீங்க. 60லையும் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாம் எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த ஒகாப் படிச்சுட்டு இந்த பேசேஜ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக இந்த பேசேஜில் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்றது கொடுத்துருப்பாங்க. இதில் எது ட்ரூ ஃபால்ஸ் இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் ஆர்சி கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக சால்வ் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வேலையாக இருக்கும்போது டெய்லி இதை பண்ணணும். ஸோ வீக் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒகாப் படிப்போம். அதுக்கப்புறம் வாய்ஸு, ஸ்பீச்சு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், பார்ட் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த வீக் 3ல என்ன பண்ணுவோம்னா அந்த மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒகாப் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஏன்னா 3000 வேர்டு கிட்ட நம்ம படிப்போம். 2 வாரத்தில் முடிக்க முடியாது. ஸோ போயிட்டே இருக்கும். வீக் 3லேருந்து கிராமர் கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீக் 3லேருந்து வீக் 5 வரைக்கும். அது எங்கே இருந்துன்னா இங்கிலீஷ் பினாக்கல் புக்லேருந்து 8th எடிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எரர் ஸ்பாட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்போம். இதில் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் 82, செலக்ஷன் போஸ்ட்டில் கேட்டது 66, ஸ்டெனோவில் கேட்டது 75. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், இன்றைக்கி சிஜிஎல் 82 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், நாளைக்கு செலக்ஷன் போஸ்ட், அடுத்த நாள் ஸ்டெனோ. ஸோ இதை மொத்தமாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே இதுவே எனாஃபாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் படித்த ரூல்லாம் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. நிறைய கொஸ்டின் நீங்கள் தெரியாமல் ஸ்கிப் பண்ணுவீங்க. அதோட சொல்யூஷன் பார்த்து அந்த ரூலையும் இப்போ கற்றுப்பீங்க. இதே தான் நம்மளுக்கு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும். இதே ரூல் வச்சு தான் கேட்க போகிறாங்க. அந்த ரூல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அப்ளை பண்ண தெரியாமல் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. சொல்யூஷன் போது இப்போ கற்றுக்கிட்டப்போ எக்ஸாமில் இதே மாதிரி கேட்டாங்கன்னா அங்கே மிஸ்டேக் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷெடியூலுங்கிறது இப்போ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக சிஜிஎல் 84 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் டெய்லி டார்கெட் கொடுத்துட்டே இருப்பேன். இது எப்படியாவது நீங்கள் முடிச்சிடணும், வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அடுத்தது வீக் 6லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து கிராமர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போமா, அதுக்கப்புறமா ரீடிங் பார்ட் கொஸ்டின், ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நான் சால்வ் பண்ண சொல்லுவேன். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணும். ஸோ வீக் 8லேருந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி இருக்கும். வீக் 8லேருந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு இங்கிலீஷ் ஷிஃப்ட் கொஸ்டின் சிஜிஎல் 2025 சால்வ் பண்ணுவோம். அதை அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. ஸோ ஜென்ரலாக 7 வாரத்திலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துருவீங்க. 7 வாரங்கிறப்போ 49 நாள், அதாவது 50 நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட்டை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கப்போ அந்த 25 நாள் ரொம்ப மெனக்கெட்டு நம்ம டெய்லி டெஸ்ட் மட்டுமே தான் போட்டுட்ருப்போம். ரிவிஷன் சாப்டர் ப்ராக்டிஸ்லாம் அந்த 50 நாள்லேயே முடிச்சுவோம். மிச்சம் 25 நாள் முழுக்க
நம்ம பண்ண போகிறதுங்கிறது டெய்லி எந்திரிச்சோன்னா ஒரு ரீசனிங் டெஸ்ட்டு, ஒரு மேக்ஸ் டெஸ்ட்டு, ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறது இதே வேலையாக தான் இருக்கும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஃபஸ்ட்டு வாரம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அதோட பிஒய்க்யூ எப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் சிவிலைசேஷன் படிங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் ஆல்ரெடி படித்த நோட்டில் ரிவைஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நான் இந்த புக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் இண்டஸ் வேலி வேதிக் சிவிலைசேஷனுடைய பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் படிக்க சொல்லிடுவேன். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா இது 25, இதில் ஒரு 45, 44 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 44 கொஸ்டின் இன்றைக்கே படிச்சிடணும் வித் சொல்யூஷன்ஸோட. ஸோ நீங்கள் நோட்டும் படிச்சிருப்பீங்க, பிஒய்க்யூம் படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த டாபிக் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் கேட்கலனாலும் இப்போ படித்த நாலேஜ் ஆப்ஷன் எலிமினேஷனில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஏஷியன் ஹிஸ்ட்ரி, அடுத்த மிடிவியல், அடுத்தது மாடர்ன், அடுத்த பாலிட்டி, அடுத்த எக்கானமி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்னு நான் எக்ஸாம்க்கு முன்னாடி ஷேர் பண்ணுவேன். ஒரு 9th வீக் 8th வீக்கில் ஷேர் பண்ணுவேன். அதுலேருந்து நீங்கள் நான் சொல்லுறதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம 10 வாரத்தோட பிளானாக இருக்க போது. டெய்லி காலையில் 7 மணிக்கு இந்த ஷெடியூலுங்கிறது வரும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுறது? 6 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டால் பார்த்தீங்கன்னா இந்த 6 மணி நேரம் பிளான் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. என்னன்னா நான் வந்து டெய்லி 2 ஷிஃப்ட் ரீசனிங் சால்வ் பண்ண சொன்னேன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஷிஃப்ட் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தான் டைம் இருந்திருக்கும். 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதோடைய அனலைஸ் பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ரீசனிங் முடிச்சிடலாம். இது நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு இந்த வேலையை பார்த்துருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்ற பட்சத்தில் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. சாப்டர் வைஸ் டெஸ்ட் வேண்டாம். அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி 2 சிஜிஎல் 2025, சிஹெச்எஸ்எல், சிபிஓட டெய்லி 2 ஷிஃப்ட் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப்ல இருந்து கொஷின்ங்கிறது சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சார் நான் வந்து பர்சன்டேஜில் ஸ்ட்ராங், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஸ்ட்ராங்கு, அல்ஜிப்ராவில் நான் வீக். அப்போ அல்ஜிப்ராக்கு மட்டும் இந்த சாப்டர் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற எல்லா சாப்டருக்கும் சால்வ் பண்ண வேண்டாம். ஓகே, வேணா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்குங்கிறப்போ அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு டைம் நமக்கு இருக்காது. ஏன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னா அதிகபட்சம் 4 மணி நேரம் கிடைக்குமா? அதுவும் கம்மி தான். 3 மணி நேரம் தான் கிடைக்கும். சம்டைம் ஆஃபீஸ் நைட் வச்சிட்டாங்கன்னா இழுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதனால நம்ம என்ன தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது சாப்டரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வீக் ஏரியாவுக்கு மட்டும் சாப்டரைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா டெய்லி 2 ஷிஃப்ட் சால்வ் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி ஆச்சு, வீக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் டெய்லி 2 சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒருவேளை சார் நான் வந்து எனக்கு வந்து சாப்டரைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அது பெட்டராக இருக்கும். ரிவிஷனுக்கு நம்ம பிளானை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ரிவிஷனுக்கு பிளானை ஃபாலோ பண்ணிங்க. சார் சாப்டரைஸ் டெஸ்ட் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது, 80 கொஸ்டின் என்னால் சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது, எனக்கு அதுவே இதாக இருக்குன்னா பெட்டர் ரிவிஷன் முடிச்சுட்டு டெய்லி ஒரு இங்கிலீஷ் ஷிஃப்ட்டுங்கிறத சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்றுங்கிற இடத்துல 2 சால்வ் பண்ணுங்கள். 2 சால்வ் பண்ணிங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின் பார்ப்பீங்க. அது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இப்படி பிளான் மாற்றிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஷெடியூலில் கொடுக்குறது அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கவங்க இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்டரைஸ் டெஸ்ட்டை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் வைஸ் ஷிஃப்டாக வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி சால்வ் பண்ணுறப்போ ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஷின் வீக் ஏரியா டாபிக்ஸ்க்கு மட்டும் சாப்டர் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் வீக் ஆஸ்பிரண்ட் நான் இந்த ஸ்லைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டாபிக்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பிளானும் பண்ண போகிறோம். ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் இந்த டாபிக்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். இதோட சேர்த்து நம்ம பிஓக்கும் சேர்த்து படிக்கிறோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரஃபி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரெண்டுமே அன்பிரடிக்டபுளாக இருக்குது. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எக்ஸாமுக்கு முன்னாடி சில பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன். அதுலேருந்து படிச்சுக்கோங்க. அதில் இந்த டைட்டில்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய டாபிக். அது படித்து முடிக்கவே முடியாது. நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரை மட்டும் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஎன்எஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீமு அதை நான் இதில் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் தரவாக படிச்சிடணும். ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டின் மாதிரி. அடுத்த டான்சர்ஸு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபெஸ்டிவல், பெயிண்டிங், புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஸ்போர்ட்ஸு, டெம்பிள் ஆர்கிடெக்சர்லேருந்து கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. அடுத்தது பவர் பிளான். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் முடிப்போம். அதோட சேர்த்து சில டாபிக்ஸ் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவேன் ஷெடியூல். அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் என்ன சோர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த சோர்ஸில் இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? இதோட பிஒய்க்கும் சேர்த்து படிக்கணும். இதான் பிளானாக இருக்க போகுது. சோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரிக்கு நம்மளுடைய வொக்காப் கோர்ஸில் 31 வீடியோஸ் இருக்கும். அதோட நோட்ஸ், அதோட பிடிஎஃப், அதோட டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் புக் வச்சிருக்கீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது கோர்ஸில் இருந்து கவர் பண்ணி வச்சிங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
கிராமரை பொறுத்த வரைக்கும் நான் ஷெடியூல்லையே ஒரு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணோம், அதில் உள்ள ரூல்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கோர்ஸில் 160 ரூல்ஸ்னு ஒன்று டீச் பண்ணிப்போம், அதே ரூல் தான். 120 ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதே ரூல்ஸ் தான். சாப்டர் வைஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க. டெய்லி ரீட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற ஆர்டிகல். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வீக் ஆஸ்பிரன்ஸு 1 ஷார்ட் சீரிஸை 2x ஸ்பீடில் பார்த்து கவர் பண்ணிக்கணும். முடிச்சவங்க நான் சொல்கிற அந்த புக்கில் இருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, சயின்ஸ் இந்த 5 டாபிக்ஸ்க்கும் உங்கள் நோட்டு இல்லைனா நான் என்னோட கிளாஸில் இருக்கவங்க என்னோட நோட்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது போதும். இல்லைனா என்கிட்ட எந்த நோட்ஸும் இல்லைங்கிறவங்க நான் டெலகிராம் சேனலில் அன்னன்னைக்கு என்னென்ன டாபிக் கொடுக்குறோனோ அதோடைய குயிக் ரிவிஷன் நோட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன், அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் மினிட்க்கு அதையாவது பண்ணிவிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் முன்னாடி நான் ஷேர் பண்ணுவோம், அதை பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சர்லேயும் நான் ஆட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. இண்டோலோகஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டாட்டிக் ஜிகேக்ஸ் வந்து பிடிஎஃப்ஸ் நிறையா இருக்கும், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சைமல்டேனியஸில் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ்க்கு பினாக்களோட புக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஏன்னா அதில் தான் நம்ம ரெகுலராக டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு அது கட்டாயமாக தேவை. ஓகேவா? இதுதான் பிளான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைமாக செக்ஷனல் டைமிங் வந்திருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அந்த 60 மினிட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகாது. நமக்கு அந்த 15 நிமிஷமே 60 மினிட்டுங்கிற மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செக்ஷனல் டைமிங் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. இந்த செக்ஷனல் டைமிங்கிறது எல்லாருக்குமே புதுசு தான். இது ஃபஸ்ட்டு டைம் தான் சிஜியில் வந்திருக்கிறதுங்கிறதுனால இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு கட் ஆஃப் வர சமயத்தில் தான் தெரியும். ஆனால் செக்ஷனல் டைமிங் வந்திருக்குங்கிறதுனால நிச்சயமாக கட் ஆஃபில் இது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது எல்லாமே நமக்கு ரிசல்ட் வர்றப்ப தான் தெரியும். ஸோ நம்மளுடைய மெயின் டார்கெட்டு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸுங்கிறது இருக்குது. ஸோ நம்மளுடைய டார்கெட் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் தான் இருக்கணுமே தவிர குவாலிட்டியில் நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா? குவாலிட்டி சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 25 கொஸ்டின் இருக்குது, அதில் மொதல் கொஸ்டின் ஈஸி கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் மொதல் கொஸ்டின் ஈஸி கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் ஈஸி கொஸ்டின் பட் டைம் டேக்கன் எடுக்கும், மூணாவது கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரியான கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். ஸோ நமக்கு நம்பர் தான், மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொதல் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கணும், டைம் டேக்குனா மார்க்குடு ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு தேர்ட் கொஸ்டின் போயிடணும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், வருமா வராதான்னு தெரியாது. ஆனால் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துடும், ஆனால் டைம் எடுக்கும். இதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கணும், இதை ஒன்றுமே கொடுக்கூடாது. உடனே நாலாவது கொஸ்டின் போய் அது ஈஸியாக அதை உடனே சால்வ் பண்ணிடும். இப்படி சால்வ் பண்ணுறப்போ 25 கொஸ்டினில் மொதல் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளால் ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமா இந்த ஈஸி டைம் டேக்கன் கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்ம அட்டெம்ப்ட் நிறையா இருக்கும். அதை விட்டுட்டு நான் வரிசையாக தான் சால்வ் பண்ணுவேன்ட்டு நீங்கள் குவாலிட்டி நினச்சிட்டு போனீங்கன்னா இதுக்கே உங்களுக்கு சம்டைம்ஸ் 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 5 கொஸ்டினுக்கே உங்களுக்கு 6 நிமிஷம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 9 நிமிஷத்தில் மிச்சம் உள்ள 20 கொஸ்டினையுமே உங்களால் சால்வ் பண்ண முடிகிற மாதிரி ஈஸி கொஸ்டினாக இருந்தாலும் அந்த 20ல் 12 கொஸ்டின் தான் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டோட்டலி நமக்கு டிசாஸ்டராக மாறிடும். அதனால தான் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் அட்டெம்ப்டை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 60 நிமிஷத்தில் முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டைம் டேக்கன் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற கொஸ்டின் கடைசி 10 நிமிஷத்தில் பண்ணுவீங்கல்ல, அதே தான் இப்போவும் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த 15 நிமிஷத்துக்கு அதை மாற்றிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினோட கேட்டகரியை நம்ம ஈஸி கொஸ்டின், ஈஸி டைம் டேக்கன், ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி 3 கேட்டகரியில் நம்ம பிரிச்சிடணும். 3 கேட்டகரி பிரிக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கூடாது. மொதல் கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க, டைம் டேக்கனா மார்க்கெட் ரிவ்யூ கொடுத்துருங்க, தேர்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா விட்டுடுங்க, 4வது கொஸ்டின் போயிருங்க, அது ஈஸியாக சால்வ் பண்ணுங்க, அந்த மாதிரி போயிடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு அட்டெம்ப்ட் தான் மெயின். அட்டெம்ப்ட் நிறையா வச்சு ஈஸி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அட்டெம்ப்ட் கரெக்டாக தான் இருக்க போகுது, நம்ம கட் ஆஃபை ஈஸியாக குவாலிஃபை பண்ணிட்டு முடியும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே எக்ஸாமில் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டைப்லேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது குறைஞ்சது 100ல் 80 கொஸ்டின் ஆகுது அப்படி இருக்கும். அந்த 80 கொஸ்டின் நம்ம டார்கெட். ஓகேவா? அதை தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ்னா பாப்புலேஷன் கேட்பாங்க, எலெக்ஷன் கேட்பாங்க, இதுதான் மெயினாக கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஒருத்தர் பொருள் இன்னொருத்தருக்கு மாறுது, ஹோல்சேலர் டு கஸ்டமர் இவர் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி மாறப்போகுது. டிஸ்கவுண்ட் ஷாப் கீப்பர் கேட்க போகிறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்னா சிம்பிளிஃபிகேஷனில் கேட்பாங்க. ஓகேவா? அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் x + 1/x, x² + 1/x² தான் கேட்க போகிறாங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டி தான் கேட்க போகிறாங்க, இல்லைனா கார்டு கேட்க போகிறாங்க, இல்லைனா டான்ஜென்ட் கேட்பாங்க, இந்த இதான் கேட்க போகிறாங்க. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் தான் கேட்க போகிறாங்க. அது மிஞ்சி போனால் அதிகபட்சம் பிரமிடு ப்ரிசம் கேட்க போகிறாங்க. வேறு அதை தாண்டி வேறு புதுசாக எதுவுமே கேட்கறதுக்கான வாய்ப்புங்கிறது கம்மி தான். இதெல்லாம் தான் மோஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொன்றும் இருக்குல்ல, அதுலேருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினுங்கிறது வரும்.
25ல் 20லேருந்து 22 கொஸ்டின் அப்படிப்பட்டது தான் வரும். அதை நம்ம சால்வ் பண்ணிடணும். அதை நம்ம சான்ஸே எடுத்துடக்கூடாது. அதை விட்டுட்டு வந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டைம் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, செக்ஷனல் டைமிங் தான் உண்டு. ஓகேவா? செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால இந்த மாதிரி இத்தனை அட்டம் நம்ம வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு செக்ஷன் எல்லாமே நம்ம ஈஸியாக கட் ஆஃபை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதை நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுற சமயத்துலேருந்தே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதே நேரத்தில் மேக்ஸு ரீசனிங்லாம் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. நான் இது வீடியோவில் அதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஷார்ட்கட் அந்த மெத்தட்ஸை நம்ம மார்க் டெஸ்ட் போடுறப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அட்டம்ப்ட் நிறையாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த ஃபைனல் அட்வைஸு, நமக்கு இப்போ 75 நாள் இருக்குது. இந்த 75 நாளுங்கிறது தான் உங்கள் ரிசல்ட்டை டிசைட் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ நான் மார்க் டெஸ்ட்டில் 110 100 மார்க் தான் ஸ்கோர் பண்ணுறேன். எனக்கு ஜென்ரல் அவேர்னஸில் நான் ரொம்ப வீக்கு. எனக்கு செஷனல் டைமிங் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கல, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை எல்லாத்தையும் இந்த 75 நாளில் நம்ம சரி பண்ணிட முடியும். நம்ம கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளினாக இருந்தோம்னா. நம்ம இப்போ 100 நீங்கள் 110 மார்க்னே வச்சுக்கோங்களேன். இப்போ 110 மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க. நம்ம 75 நாள் இருக்குது. நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது 150 மார்க்கை டார்கெட் பண்ணுங்க. இதுலேருந்து 40 மார்க் அதிகமாக எடுக்கணும். 20 கொஸ்டின் 110 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா 100 கொஸ்டினில் 55 கொஸ்டின் தான் கரெக்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணது 75 கொஸ்டினாக இருக்கும். அதில் மிஸ்டேக் போக தான் 55ங்கிறது வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு 75க்கு எபிலிட்டி இருக்குது. ஆனால் சில ரீசனால் அதை ரீச் பண்ண முடியல. அதை நம்ம சரி பண்ணால் நம்ம மார்க்குங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் வீக். இப்போ நான் அந்த ஷெடியூலில் கொடுக்குற மாதிரி டெய்லி டாபிக்ஸ் பிஓக்கியோட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதே மாதிரி செக்ஷனல் டைமிங்ன்றது எல்லாருக்குமே புதுசு. அதே நேரத்தில் 75 நாள் இருக்குது. நம்ம செக்ஷனல் டைமிங்க்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு அது இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா செக்ஷனல் டைமிங்கை நம்மளால் ஓவர் கம் பண்ணிட முடியும். ஸோ இந்த 3 பிரச்சனையுமே நம்ம இந்த 75 நாளில் சரி பண்ணிட முடியும். அதனால் இதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணுறது, கவலைப்படுறதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஒரி பண்ணுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நம்ம மோட்டிவேஷனை தான் ஸ்பாயில் பண்ணும், நம்ம ரிசல்ட்டை தான் பாதிக்கும். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்மளால் இந்த 75 நாளில் சரி பண்ணிட முடியும். நம்ம கன்சிஸ்டண்டாக இருந்து என்ன கோலோ அதை நோக்கி ஓடுனா போதும். எல்லாரும் இமீடியட்டாக ஒரு மார்க் டெஸ்ட் இன்றைக்கி அட்டன் பண்ணிவிடுங்க. CGL 2025 Tier 1 பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் சரி, அதை அட்டன் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எங்கே வீக்காக இருக்கும், என்ன ரீசனால் அதில் வீக் அப்படி நோட் பண்ணி அந்த வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண உடனே ராங் அட்டெம்ப்ட் இருக்குது தெரியுமா, அந்த ராங் அட்டெம்ப்டோட ரீசன் என்ன அப்படின்னு நோட் பண்ணி அதை சரி பண்ணாலே ராங் அட்டெம்ப்ட் எல்லாம் கரெக்ட் அட்டெம்ப்டாக மாறும். இதுலேயே நிறைய பேருக்கு 10 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் வரும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ நாள் நல்லா படித்து கடைசி 75 நாள் ஒழுங்காக படிக்காமல் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் இவ்வளோ நாள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு கடைசி 75 நாள் உயிரை கொடுத்து படித்தவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியும் இருக்காங்க. ஸோ அந்த 75 நாள் தான் டிசைடிங் ஃபேக்டர். இந்த ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சீரியஸாக படிங்க. ஓகேவா? நீங்கள் SSCயோட 2026 எக்ஸாம் இல்லை SSCயோட எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது V கோர்ஸ்ன்றது காட்டும் பிரம்மாஸ்ட்ராவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இதில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா CGLனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எல்லாத்தோட நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ் ஃபோல்டர்னா Tier 1 டாபிக் என்ன, Tier 2 டாபிக் என்ன எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை, எக்ஸாம்க்கு எதனா வரும், அதை தான் நான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு நான் கவர் பண்ணிப்பேன். உங்களால் கவர் பண்ணிட முடியும். ரீசனிங் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீசனிங் ஃபோல்டர், சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட், அனலிட்டிக்கல் ரீசனிங் எல்லா ரீசனிங் டாபிக்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபோல்டருக்கு வந்துக்கிட்டிங்கன்னா வொக்காபுலரி 31 வீடியோஸ்னு சொல்லலாம், 33 வீடியோஸ், அதில் கண்டினியூஷனுங்கிற மாதிரி 2 வீடியோ இருக்கும். ஸோ 31 வீடியோ இருக்கும். அதை பார்த்தாலே போதும். கிட்டத்தட்ட 3300 வொக்காப்ஸை நான் வித் ட்ரிக்கோட டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்க்குறங்க, நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், அதை ரிவைஸ் பண்ணுங்கள், உடனே டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிராமர். ஸோ கிராமர் வீடியோக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்பேன். எடுக்கேட்டிவ் பேட்டர்ன் பண்ணி வந்திருக்க நியூ டாபிக்ஸோட PDF நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டிங்கன்னா எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரியும் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த இதில் வந்து அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட 211 டெஸ்ட் இருக்கும். எல்லாமே வந்து மேக்ஸ்லலாம் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் 150 கொஸ்டினுங்கிற மாதிரி வச்சு தான் இந்த டெஸ்ட் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு SSC சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும்னா இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும்.
அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம்ஸை 100% உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? கம்ப்ளீட் கைடன்ஸ் என்ன படிக்கணும் இந்த ஷெடியூல் எல்லாம் ரெகுலராக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெலகிராம் சேனல் த்ரூ. அதை ஃபாலோ பண்ணி சின்சியராக படிச்சிங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். நாளையிலேருந்து டெய்லி ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி சின்சியராக படிங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான். அதை ப்ராப்பராக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் எடுத்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி படித்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வீக் ஏரியாஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு ராங் ரீசன்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்கள் நோட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதில் இருந்தால் நீங்கள் ரிவைஸும் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ சின்சியராக படிங்க. 12,256 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியில் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு 2,600 வேகன்சிக்கு மேலே இருக்குது. அதில் தமிழ்நாடோட வேகன்சி கிட்டத்தட்ட 344 சம்திங் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 340 வேகன்சி தமிழ்நாடுக்கு மட்டுமே இருக்குது. பே லெவல் 7ல் தமிழ்நாடு வேகன்சி கிடைக்கும். ஆஃபீஸர் ஜாப்பு, இன்ஸ்பெக்டர் ஜாப்பு, நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே லைஃப் லாங் ஜாப் உங்களுக்கு இருக்குது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரில். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் தான் 2,600 வேகன்சி. இன்கம் டேக்ஸ்க்கு 500+ சம்திங் வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. உங்களை நிறைய பேர் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு தான் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய வேகன்சி இருக்குது. நல்லா படித்து எப்படியாவது இந்த டைம் நல்ல மார்க்கோட கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்ல சேலரியோட ஜாப் இருக்கும். விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.